ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அனதர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் போடுங்க. ஏன்னா உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் இன்னும் எனக்கு நிறைய வீடியோ போடுறதுக்கான ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டெல் ரெக்யர்மெண்ட். டெல்லுன்றது எல்லாரும் நிறைய லேப்டாப் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான வேகன்சி போட்டிருக்காங்க. இது வந்து பெங்களூரில் நீங்கள் இதில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா பெங்களூரில் தான் உங்களோட ஜாப் லொக்கேஷன் இருக்கும். பொசிஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 1 எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இது வந்து மினிமம் 1 இயர்லேருந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லை பொறுத்த வரைக்கும் சேலரி ஹையஸ்ட் பேயாக தான் இருக்கும். இன்னும் ப்ரைவேட் கம்பெனியில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதுனா ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கம்பெனி. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சேலரி வைஸ் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் நான் வந்து ரெக்யர்மெண்ட் போட்டதில் மேம் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஸோ சேலரி சில பேர் மென்ஷன் பண்ணுவாங்க, சில பேர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகே அதனால் இமீடியட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. B.Tech, M.E, M.Tech, CSE, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் முடிச்ச எல்லாரும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகே, ரெக்யர்மெண்ட்ஸு 1 to 5 years of relevant experience ஆர் ஈக்குவலன்ட் காம்பினேஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இங்கே கொடுத்துருக்க ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு இல்லை இதுக்கு ஈக்குவலண்ட்டான எஜுகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப். எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரோக்ராமிங் இன் சி, எம்பெடட் ப்ரோக்ராமிங் இன் சி, C++. ஓகேவா? ஸோ இது டெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா C++, ஆனால் இப்போ ரீசெண்ட்டிலும் உள்ளதே கேட்டிருக்காங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோமேஷன் லாங்குவேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன் பைத்தான், மைக்ரோ பைத்தான், பால். அதாவது ஆட்டோமேஷன் லாங்குவேஜ் இப்போ நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டதுலையும் பைத்தான் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இதுலேயும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு பைத்தானில் அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, நாலேஜ் இன் X86 அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, X64 ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நாலேஜ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு, ஏன்னா இது வந்து டெல் நீங்கள் லேப்டாப் நம்ம டிசைன் பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டடான சிப்ஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ஹார்ட்வேர் ரிலேட்டடான லாங்குவேஜ் எம்பெடட்லாம் வந்து ஹார்ட்வேர்க்கு ப்ரோக்ராமிங் எழுதுறது. ஸோ அந்த தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபைல் சிஸ்டம் டிரைவர்ஸ், ஸ்பெஷலி NTFS, FAT32, எக்ஸ்டென்ஸ் 3 சிஸ்டம்ஸ் இதை பற்றிலாம் இருக்கணும். ஸோ டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் யூனிட் டெஸ்ட் என்வரான்மெண்ட் ஃபார் சி. நாலேஜ் இன் இன்டெல் ஆர்கிடெக்சர். நீங்கள் டெல்லே லேப்டாப் நானும் வச்சுருக்கேன். ஸோ இன்டெல் அந்த லேப்டாப் வாங்கினாலே அதில் வந்து நமக்கு பிராண்ட் அதில் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராசஸரில் தெரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்கள் தாராளம் அதில் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நாலேஜ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே இதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பைத்தானுக்கு டேட்டா சயின்ஸு, C++, ஜாவா இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட்டு போட போகிறோம். ஸோ டேட் ஃபைனலைஸ் பண்ணல. ஸோ அதனால் யாருக்காவது வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது வந்து வாட்ஸ்அப் நம்பரு. ஸோ அந்த நம்பரில் நீங்கள் அதே மாதிரி வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் டீட்டெயில் கிடைக்கும். என்ன சொல்கிறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் கிடைக்கும். ஸோ ஏதாவது நீங்கள் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, அப்படி நான் காண்டாக்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ லெட்ஸ் கனெக்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொடுங்க, உங்களோட லாஸ்ட் நேம் கொடுங்க, இமெயில் அட்ரஸ், ஃபார்ம் இது நார்மலாக எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. கேட்டகரினா என்ன ஜாப் டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது, கம்யூனிகேஷன், சைபர் செக்யூரிட்டி, இன்ஜினியரிங் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்டர் லொக்கேஷன், நீங்கள் லொக்கேஷனை வந்து எங்கே இப்போ பெங்களூர் போட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்றது நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க, செலக்ட் ஜாப் கேட்டகரி ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், search for a location and select one from the list of suggestions, finally click add to create your job alert. அதாவது இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது போக வேறு ஏதாவது ஜாப்ஸ் இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இன்டர்ன்ஷிப்னா இன்டர்ன்ஷிப்பு, இதில் எந்த லொக்கேஷன்றதை நீங்கள் சென்னையா பெங்களூரா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் யூ கேன் சூஸ் யுவர் ஒன் ஆஃப் த கரியர் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கரியர் லெவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது சென்னைனா சென்னை, பெங்களூரில் கொடுக்கணும்னா இதில் லொக்கேஷனை ஃபீட் பண்ணிக்கோங்க. கரியர் லெவல் நீங்கள் இப்போ ப்ரொஃபஷனல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? என்ட்ரி லெவல்னால் நான் இப்போ தான் முடிச்சிருக்கேன், நான் ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா என்ட்ரி லெவல். ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட்னா மேனேஜ்மெண்ட் கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் போயிட்டு நீங்கள் கேட்டகரி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரி வந்து நெக்ஸ்ட்டு
அடுத்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இன்டர்ன்ஷிப் என்ட்ரி லெவல் கொடுத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து செலக்ட் ஆகிட்டு, ஸோ இதே மாதிரி நீங்கள் ஜாப் லொக்கேஷன் கொடுத்து மல்டிபிள் ஜாபை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பை, டேக் கேர். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.